அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது புரிகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது யாரது நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு. நீங்க என்ன பாத்துட்டே இருக்கீங்க? நீங்க இவ கழுத்துல தாலி கட்டுங்க. சரி சரி ஐயரே, நீங்க ஏன் நிறுத்திட்டீங்க? நீங்க மேலத்த ஆரம்பிங்க. நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டணும். நிறுத்துடா. என்ன பண்ற? தாலிய கொடுடா. டேய், இந்த தாலியை தொடுற தகுதி கூட உனக்கு கிடையாது. இல்லப்பா, கல்யாண வீட்டுக்கு வந்து ரகலை பண்றியோ? ஒழுங்க மரியாதை தாலிய மாப்பிள்ள கையில கூட, இல்லாட்டி நான் போலீஸுக்கு கால் பண்ண வேண்டியதா இருக்கும். பண்ணுங்க, தாராளமா கால் பண்ணுங்க. பண்ணுங்க, பண்ணுடி. என்னது டியா? ஆமாடி, அப்படிதான் சொல்லுவேன். நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? அவங்க என்னோட அம்மா. இன்னொரு தடவை டீ போட்டா வாயில பல்லு இருக்காது. ஹே மஞ்சமண்ட, வந்தனுக்கோ அப்படியே மூஞ்சி மூலில திரும்பிடும். என்ன பாருடா, இன்னொரு வாட்டை டீ போட்டு பேசின உன் மரியாதை கட்டுறோம் சொல்லிட்டேன். நானும் ஃபர்ஸ்ட் உங்களை அம்மானு மரியாதையோட தான் பேசினேன். ஆனா அந்த மரியாதைக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு தகுதியே இல்ல. கேவலம் பணத்துக்காக நீங்க படத்தை போனீங்க, ஒரு கேடு கட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட கேவலமான செம்மோ. பாருடா, இது எங்க குடும்ப விஷயம். நான் வளர்த்த பொண்ண நான் யாருக்குனாலும் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இத கேட்க நீ யாருடா? நீ என்ன பெரிய மயிறு மாதிரி பேசிட்டு இருக்க? உங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச மாப்பிளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. ஓகே, ரொம்ப தங்கமான மாப்பிளைய தான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. சரி இருக்கட்டும். உங்க பக்கத்துல நிக்கிறாங்களே, அது உங்க பொண்ணு தானே? ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது உங்க பொண்ணுதான். நீங்க பாத்துருக்க இந்த தங்கமான மாப்பிளைக்கு உங்க பொண்ணு உங்க பக்கத்துல இருக்காங்களே, அவங்கள கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்க தான் வேர்ல்டு பெஸ்ட் அம்மான்னு நான் உங்களுக்கு அவார்டே தாரேன். என்ன, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? என்னது ஏன் பொடுக்கு? இவனா? என் பொண்ணுக்கெல்லாம் நான் ராஜா மாதிரி மாப்பிள்ளை பாப்பேன். இவங்கெல்லாம் நம்மள வச்சு காமெடி கிமெடி பண்றாங்களா இல்ல மரியாதை தான் தராங்களா? புரிஞ்சுக்கவே முடியல இந்த குடும்பத்தை. பாருடா, உன்னோட வளவள தொலை பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. தாலியை கொடு. நான் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டணும். அப்படின்னா உங்களுக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். பிரியா எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல, அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான்டா. என்ன பண்றடா? தாலிய வாங்கிட்டு நீ என்ன பண்ண போறடா? விராட், நான் நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணிராதடா. விராட். நான் இவ்வளவு பண்ணது உனக்காக மட்டும்தான். நீ தப்பான டிசிஷன் எடுத்துறாதடா. இவன் எதுக்கு இப்படி சீனை போடுறான்? அந்த தாலியோட இந்த பிரியா கிட்ட வரான். என்ன பண்ண போறான்? மின்னை முகம் காட்டி கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை விட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. போச்சு, எல்லாம் போச்சு. நான் ஒண்ணு நினைச்சா இங்க தலைகீழ வேற ஒண்ணு நடந்துட்டேன். விராட் எனக்கு இல்லையா? விராட், என்ன நடக்குதுங்க? போச்சு, நம்ம இவ வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைச்சா, ஆனா இங்க நடந்தது. இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? இல்ல, அந்த அம்மாவால அவனை எப்படியாச்சும் திட்டி இந்த மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்புஞ்சனா அவனை உஸ்பத்தி
அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நான் பாட்டு செவனேனி வட்டிக்கு விட்டு வாழ்ந்துட்டு கிடந்தேன். என்னை கூப்பிட்டு பொண்ணு ஆசையை காமிச்சு கல்யாணம் மண்டபம் வர கொண்டு வந்து நான் வேற ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் நினைச்சு கற்பனை மூடுக்கு போயிட்டேன். இப்போ பார்த்தா எனக்கு அல்வாவை தந்து டிமிக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றது? பொண்ணும் கிடைக்கல. அப்போ பணம், என் பணம் மாத்திரம் எனக்கு வேணும் இல்ல? சரி, யாரும் பார்க்கல. இந்த சூட்டு கேஸ ஆட்டையாச்சும் போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? கொஞ்ச நேரத்துல நான் என்னையே மறந்து பிரியா கழுத்துல தாலி, அப்போ அப்போ நான் தேன கொலுசு பொண்ணு. ஐயோ, இவ்வளவுதானா? அப்போ இனி நான் ஆசைப்பட்டு பொண்ணு எனக்கு கிடைக்காதா? விராட் சார், என்ன ஏன் சார் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? ஹே பிரியா, இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே கேட்காத. விராட் சார், உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? இப்போ உங்க கையால என் கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா உங்க கண்ணுல என் மேல காதல் இல்ல சார், என் மேல ஒரு பரிதாபம் தான் தெரியுது. அந்த பரிதாபத்துலதான் எனக்கு நீங்க தாலி கட்டியிருக்கீங்களா? எனக்கு அதை நினைக்க முடியல, கஷ்டமா இருக்கு. நீங்க என் கழுத்துல தாலி கட்டியதை நினைச்சு நான் இப்ப சந்தோஷப்படுறதா, இல்ல இப்ப இல்லாம என் கழுத்துல நீங்க தாலி கட்டி இருக்கிறத நினைச்சு அழுறதான்னு எனக்கு தெரியல சார். டேய் முத்து, எங்கடா நழுவுறா? போங்க மேடம், நான் பாட்டுக்கு வட்டிக்கு விட்டு அதுல வர காசை வச்சு தின்னுட்டு ராஜா மாதிரி இருந்தேன். நீங்க தான் பொன்னாசை பண ஆசையை காட்டி இப்ப பாருங்க கல்யாண மேடை வரையும் கொண்டு வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க. அதுலயும் கை கட்டினது வாய் கட்டுச்சா? ஏய் லூசு, அறிவு இருக்காடா? நான் யாருக்காக யார் அடையணும்னு ஆசைப்பட்டு இந்த பிளான் போட்டனும் அவன்கிட்ட நீ மோதிக்கிட்டு நிக்கிறா. என்னது அவன்கிட்ட மோதனா? யாரும் மேடம் சொல்றீங்க? ஏய் தருதல, உன்கிட்ட இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானடா, அவன் தானே என் ஆளு. அவனை அடையிறதுக்காக தானே அந்த பிளானே பண்ணுனேன். என்னது நீ லவ் பண்ற ஆளா? என்னம்மா சொல்ற? நீ அவனை லவ் பண்ணா அவன் ஏன் அவ கழுத்துல தாலி கட்டு போறான்? மெண்டல், அவன் அவ பக்கத்துல நெருங்க கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக தான்டா உன்னை சூஸ் பண்ணி உனக்கு அவ்வளவு பணம் செலவு பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்தா நீ ஒரே நிமிஷத்துல சொதப்பி காவியத்தை கெடுத்துட்டியடா. நான் என்னம்மா பண்ணேன்? என்ன பண்ணுனியோ? அவன் தான் பணத்தை எடுத்துக்கோ கிளம்புன்னு சொன்னானே, அந்த ஆள் கிளம்பி தொலைய வேண்டியதானடா. திரும்பி நான் அவ கழுத்துலதான் தாலி கட்டுவேன் நொட்டுவேன் அங்கேயும் உட்காந்துருக்கா. நீ இப்போ கோரப்பை தானடா அவன் அதை புடிங்க அவன் கட்டிட்டான். நீங்க இவனுக்காக தான் இந்த பிளான போடுறீங்கன்னு எனக்காவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருந்தா எனக்கு தெரியும். அதான் நானும் யாரும் தெரியாம பில்டப் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வேற அழகா இருந்துச்சு. அதான் விட்டுட்டு போக முடியுமா, தாலி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணேன். யார் இவ? ஓகே, சிறப்பா என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டா. ஆமா, இப்ப நீ எங்க போறா? இங்க இருந்து அவ என் மொண்டட்டிதான் சொல்லி அவன்கிட்ட போராடி அந்த கழுத்துல இருக்க தாலியை கலத்த வேண்டியதானடா. ஓமா, அவனே ஏற்கனவே கோவத்துல இருக்கான். இதுல வேற அவன் கட்டின தாலியை போய் நான் தொட்டுன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஏன் வெட்டி அவன் உருவிடுவான். எனக்கு அது அசிங்க தேவையா? அதுக்காக ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போறேன். அவன் போக்கஸ் வேற இந்த பக்கம் திரும்பின மாதிரி தான் இருக்கு. அதுலயும் நீங்க தான் இந்த மாஸ்டர் பிளான போட்டு தந்தீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன கூட விட்டுருவான். உங்களை தான் கொத்தா புடிச்சுக்கிடுவான். அதனால நீங்களும் இந்த இடத்த காலி பண்றதுக்கு வழிய பாருங்க. டேய் டேய், எங்கடா ஓடுற? ஏய் யார்டி நீ? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சலாம் அலைக்கும், மை நேம் பாத்திமா. மேரேஜுக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்க, அதுதான் வந்தேன். பாத்திமாவா? பாத்திமாக்கு அந்த பரதேசியோட என்ன பேச்சு? அது அது வந்து சரி சார், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஏய் நில்லு. ஹலோ சார், என்ன பண்றீங்க? விடுங்க, இப்படிலாம் தொடக்கூடாது. தொட்டா வாவா வைவாங்க, விடுங்க சார். நீ யாரு, என்ன உன் லட்சணம் என்னன்னு இப்ப தெரியும் பாரு எல்லாத்துக்கும். இதே என்னடி பெரிய கூத்தா போச்சு. இங்க இவ கழுத்துல தாலி கட்டிட்டு அங்க அந்த பிள்ளைய போய் இழுத்துட்டு இருக்கான். இல்லம்மா, அவன் சும்மா ஒண்ணு அந்த பொண்ணை போய் இழுக்கல. இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு நினைக்கேன். ஆமா, அந்த பரதா போட்ட பொண்ணு யாருமா? அவ யாருன்னு எனக்கு எங்கடி தெரியும்? நாளா ஒண்ணு கூப்பிடல. நான் என்ன நினைச்சேனா, அந்த முத்து சட்டி மண்டை தான் கூப்பிட்டுருப்பான்னு நான் நினைச்சேன். ஏம்மா, எனக்குமோ இந்த பொண்ணுக்கும் அந்த கிழட்டு பையலுக்கும் இடையே ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. அதனாலதான் இவன் போய் இவளை பிடிக்கான். ஆமாடி, இங்க நமக்கு தெரியாமலே என்னென்னமோ நடக்குது. அம்மா, உன் அக்கௌண்ட செக் பண்ணி பாத்தியா?
அந்த கிழட்டு போய் இவ கழுத்துல தாலி கட்டல, அப்புறம் ஏன் நம்ம காசு கொடுக்கணும்? நீ அக்கௌண்ட்ல போட்ட காசை எடுத்துட்டு போறான். ஆமா, என்ன நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அவன் காசை எடுத்தாலே எடுத்துருவான். ஏன்னா நமக்கு தான் பொண்ணும் கிடைக்கலையே, இவங்களுக்கு எதுக்கு காசை கொடுக்கணும்னு நினைச்சிட்டா தோ இவளும் பெரிய இடத்துக்கு வாழ போயிடுவா. அப்புறம் நமக்கு காசு இல்லாட்டி நம்ம என்ன நக்கிட்டா இருக்கணும்? ஆர்த்தி, அவன் காசுலாம் எடுத்துக்க மாட்டான், அது நம்ம அக்கௌண்ட்ல தான் இருக்கும். அழாதம்மா. ஆமா நீ அம்மா, நான் அதுக்கெல்லாம் அழல. இதோ இந்த பிச்சைக்காரிக்கு இவ்வளவு பெரிய பணக்காரன், எனக்கு எனக்கு இந்த மாதிரி பணக்கார மாப்பிள்ள வேணுமா? என்னது பணக்கார மாப்பிள்ள வேணுமா? நான் பணக்கார மாப்பிளைக்கு எங்கடி போறது? சரி சரி அழாத, அம்மா ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த மூதேவியை இவன் கூட்டிட்டு போவாட்டி நீ அவன் கூட போயிட்டு வாழ்றதுக்கு. என்ன கூட்டிட்டு போவானா? கூட்டிட்டு போவான் போவான், அம்மா கூட்டிட்டு போக வைக்கிறேன். ஐயோ, அவசரத்துல பணப்பெட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டேனே. சரி, பொண்ணு தான் கிடைக்கல, பணப்பெட்டியாவது நைஸா போய் எடுத்துட்டு வருவோம். ஹேய் ஹைஷோ, நீயா? நீ எப்படி இங்க? என்ன விராட், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நீ அவ கழுத்துல தாலியை கெட்டிச்சியே. அப்போ இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தானா? ஆமா நானே தான். இடியட், ஏடி பிரியா உனக்கு என்ன பண்ணா? எதுக்காக பிரியா வாழ்க்கைய அழிக்க பாக்குற? ஏன்னா நீ நீ என்ன பார்க்க மாட்டா, ஆனா பிரியாவை ரொம்ப ரசிச்சு பாப்பா. உன்னோட பார்வை அவ பக்கம் திரும்பினது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்போ அவளை இதுல இருந்து க்ளோஸ் பண்ணிட்டா நீ என்னதானே பார்த்தாகணும், அதனாலதான். சீ, நீல ஒரு பொண்ணா? ஏன் விராட் இவ்வளவு கோவப்படுறா? எனக்கு உன்னை பிடிக்கும், நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீதான் என்ன பிடிக்கவே இல்லாத மாதிரி நடந்துகிட்ட, அதனாலதான் நான் இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. வேற வழி தெரியல. இதுக்குன்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அது ஒரு வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நீ சுயநலமா இருந்திருக்க. இதுக்கு பேர் என்ன லவ்வா? நீ எனக்கு கிடைக்க மாட்டியா? நீ ஒரு பயத்துலதான். ஷட் அப், நிறுத்தாயிசு. இன்னைக்கு நான் கிடைக்க மாட்டேன்னு ஒரு பயத்துல இவ வாழ்க்கைய அழிக்க துணிச்சுட்ட. நாளைக்கு நான் கிடைக்க மாட்டேன்னு உனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுட்டா என்ன தீர்த்து கட்டுறது கூட ஆள் வைக்க தயங்க மாட்டேன், அப்படிதானே? ஐயோ விராட், அப்படிலாம் நான் பண்ணுவேனா? நீங்க எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேன். எனக்கு நீங்க நீங்க வேணும் விராட். இப்போ இங்க பண்ணது எல்லாமே உங்களுக்காகத்தான். எனக்காகவா? என் மேல இருக்கிற லவ்வுக்காகவா இப்படிலாம் பண்ண? நம்ம காதலுக்காக தான் இப்படி பண்ணினேன். சீ, நிறுத்தடி. காதலாமே காதலு, இது பேர்லாம் காதல் இல்ல, உன்னோட சுயநலம். நீ என்ன எப்படியாவது அடைஞ்சிடணும்ன்ற சுயநலத்துக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்த பத்தியா? இதை என்னால மன்னிக்கவே முடியாது. பாத்தியா, ஒருத்தவங்களுக்கு துரோகம் செய்ய நினைச்சா அது திரும்பியும் வந்து நம்மளேதான் சேரும். தன் வீடை தன்னை சுடும். அதுக்கு எக்ஸாம்பிளே நீதான். எனக்கும் பிரியாக்கும் இடையில ஒண்ணு இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நீ அதை நம்பாம என்னையும் பிரியாவை பிரிக்கிறதுக்கு பிளான் போட்ட. ஆனா கடைசியில என்ன இருக்குன்னு பாத்தியா? உன்னால, உன் பிளானால நானே என் கையால பிரியாவுக்கு தாலி கட்டிட்டேன். பாத்தியா, நீ பொறிச்ச குழிக்குள்ள நீயே விழுந்துட்ட. அச்சோ, இந்த பொண்ணு வசமா மாட்டிக்கிட்டா. அப்பமே சொன்னேன், ஏம்மா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிரு, மாட்டுனா அவன்கிட்ட செத்தானே. கேட்டுச்சா இந்த பொண்ணு? அப்படின்னா இந்த பிளான போட்டது அந்த அம்மா தானே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, எல்லாரும் சண்டையை தான் போக்கஸ் பண்றாங்க. இந்த கேப்ல நம்ம சூட் கேஸா ஆட்டைய போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஐயோ, பார்க்க அப்படியே இல்லாட்டு மாதிரி இருக்கல. கை கட்டினது வாய் கட்டாம போயிட்ட. கொஞ்ச நேரம் அவன் வராம இருந்தா இப்ப இவ மிஸ்ஸஸ் முத்தா இருப்பா. இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு தான் போச்சு. சரி, பெட்டியாச்சும் ஆட்டைய போட்டுட்டு கிளம்பிடுவோம். ஆமா, பொண்ணே எனக்கு கிடைக்கல, இதுல ரொமான்ஸ் சீன் வேற. போங்களா மக்களே, பெட்டி எங்க எங்கதான் இருந்துச்சு, காணும். பிரியா பக்கத்துல போறாமா? பிரியாவை அவன் வீட்டுக்கு கூட்டு போயிருவானா? அவன் மட்டும் அங்க போயிட்டா அப்புறம் மகாராணி ஆயிருவாமா? ஏமா
எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துமா, அவங்க போக கூடாது. ஏய் சும்மா ஆர்த்தி, நானே வயிற்றுல நின்றுட்டு இருக்கேன். இந்த வயசான கிழவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ காலம் ஃபுல்லா கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கலான்னு இருந்தேன். ஆனா அந்த பேதியில போனவன் எங்க இருந்து தான் வந்தான்னு தெரியல. பிரியா கழுத்துல தாலி கட்டி இப்ப அந்த பிரியா மகாராணியாக போறா. இதெல்லாம் பார்க்க முடியாம கொதிப்புல நின்னுட்டு இருக்கேன். இப்படி நீ நின்னுட்டே அவ போயிருவா. ஏதாச்சும் சொல்லி தடுமா. தடுக்கிறேன், ஏதாவது பண்றேன். இந்த பாரு பிரியா, இவ 2 பேரும் தான் காதலிக்கிறாங்களாம். நீ எதுக்கு அவிய வாழ்க்கையில குறுக்க போற? இவன் கட்டின தாலியை கழட்டி அவையிட்டே கொடுத்துரு. அவையே சந்தோஷமா இருந்துட்டு போறாவ. உனக்கு சித்தி சித்தி வேற ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சித்தி நொத்திதான். நான் சொல்றது உனக்கு கேக்குதா? அப்படியே எருவ மாட்டுக்கு சொன்ன மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்கா. தாலியை கட்டி அவன் கையில கொடு. டேய் இந்த பாருடி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இந்த பாரு, இவ்வளவு நாள் நீ பிரியாவை என்ன வேணா பேசினா கேட்க ஆள் இல்ல. ஆனா இனிமே அப்படி கிடையாது. பிரியா என்னோட வைஃப். அவளை எது பேசினாலும் நான் கேட்பேன். இன்னொரு ஓட்ட பிரியாவை பத்தி ஏதாவது தப்பா பேச வந்த, பேச நாக்கு இருக்காது சொல்லிட்டேன். டேய் நீ ஃபர்ஸ்ட் அழுகுறத நிறுத்து. இந்த பிகரோட பார்க்க நல்லதா இருக்கு. நான் வேற இன்னைக்கு கனவுல மறந்துட்டேன். என்ன பண்றது, பேசாம இந்த பொண்ணை உசார் பண்ணி பார்க்கலாமோ? கரெக்ட் ஆயிட்டுனா இதை தடிக்கட்டி இழுத்துட்டு போயிட வேண்டியதான். ஹாய் ஹாய் எல்லோ குட்டி. என்ன கோவப்படாத செல்லம், நீ கோவப்பட்டா உன் முகெல்லாம் பாரு அப்படியே சவக்குது இல்ல. இப்ப என்ன வேணும்? நீ தான் வேணும். என்ன கல்யாணம் பண்ணி கிடைக்கியா? சொட்ட என்ன மரம் கலந்து போச்சா? எங்க பிரியாக்காவை நவத்திடலான்னு நினைச்சா, அவ கிடைக்கலன்னு அப்படியே என் பக்கம் திரும்புறீரோ? கண்ணை 2 நோண்டி விடுவேன். இந்த பாரு எல்லோ டார்லிங், அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல. ஆனா நம்ம 2 பேரும் பாக்குறதுக்கு அப்படியே மேட்ச் பார் ஈச் அதர் மாதிரி இருக்கும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது விளக்குமாற. நாளைக்கு பாடையில போறவனுக்கு என்ன கேக்குதோ உங்க அம்மாட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை பிரிச்சு மேஞ்சிருவாவ. சரி போ, அசின் இல்லாட்டி என்ன புசினாவது கிடைக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நமக்கு எதுவும் வாட்டாது போல இருக்கு. இன்னைக்கும் தனியா தான் தூக்கணுமா? தனியா தான் படுக்கணும்னு கவலைப்படாதீங்க சார். சுத்தி கம்பி இருக்கும், கம்பியை எண்ணிக்கிட்டே படுக்கலாம். போலீஸ் எப்படிங்க? யார் வர சொல்லிருப்பா? நான் அந்த அட்டை போலீஸை கூட்டு வந்தேன். என்ன அண்ணான்னு கூப்பிட்டேன். ஆனா கரெக்ட் டைமுக்கு வந்து என்னால இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ண முடியலையே. சாரிடா. டேய் பொறுக்கி, என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிடியடா. சார் அவன்தான், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஓகே சார். டேய் டேய், நான் தாலி கட்டலடா. நான் ஒரு அப்பாவி. ஏன்டா என்ன போட்டு எல்லாரும் பந்தாடுறீங்க? தா தாலி கட்டின வேணாம், உன் பக்கத்துல நிக்கானே அவன் தான்டா. அவன்கிட்ட கேளுங்க. தங்கச்சி தாலி கட்டது இவனா? டேய் எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சிக்கு கேட்க ஆள் இல்லைன்னு என் தங்கச்சி வாழ்க்கைய வச்சு ஆள் கால் விளையாடுவீங்க. இன்னைக்கு உனக்கு கொல்லாம விட மாட்டேன். என்னடா அவரை திட்டாதனா, அவர் நல்லவர். நல்லவனா? யார் அவன்? ஒர்க் பண்ண ஆபீஸோட எம்பி. என்னதான் எம்பியா இருந்தாலும் உன் விருப்பம் இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டினது தப்பு தானம்மா? என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் அவர் இடத்துல தாலி கட்டினாரு. எனக்கு அவரை பிடிக்கலடா. பிடிக்காத அவரு உன் கழுத்துல தாலி கட்டலாமா? எனக்கு அவரை பிடிக்கும். சரிடா, உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா அண்ணன் ரொம்ப ஹாப்பிடா. உன்னை நினைச்சுதான் அண்ணன் பயந்துட்டே இருந்தேன். இவரை பார்க்கவும் நல்லவர் மாதிரி தெரியுது. உனக்கும் பிடிச்சிருக்கு, அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இனி இவரோட உன் லைஃப் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்டா. உனக்காக அண்ணன் எப்பவும் இருக்கேன். சரியா? சரிண்ணா. தம்பி, இவரை அரெஸ்ட் பண்ணவா என்ன? அரெஸ்ட் பண்ணுங்க சார். இன்னைக்கு என் தங்கச்சி வாழ்க்கை இவரால என்னமோ என் தங்கச்சி நல்லா இருக்கா. ஓகே, இவரால இனி எத்தனை தங்கச்சிகளோட வாழ்க்கை கஷ்டப்பட போதோ தெரியல சார். ஃபர்ஸ்ட் வட்டிக்கு விடுறதே தப்பு. வட்டி தர முடியாட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாராம். எவ்வளவு கேஸ் இருக்கோ அவ்வளவு கேஸ் இவன் மேல ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணுங்க சார். இவன் வெளியவே வர முடியாத அளவுக்கு. ஓகே சார். டேய் நடடா. எங்க சார்? உன் மாமியார் வீடுன்ற ஜெயிலுக்கு தான். வா சார். சார் என்ன மட்டும் மாமியார் வீட்டுக்கு கூட்டு போய் விருந்து தந்தா நல்லா இருக்காது. எனக்கு குரு தெய்வம் எல்லாம் அந்த நிக்கிறாங்களே அந்த அம்மா தான். அவங்க தான் அந்த ஐடியா தந்தாங்க. அதனால அவங்களையும் மாமியார் வீட்டுக்கு கூட்டு போய் விருந்து வச்சா நல்லா இருக்கும் சார். அவங்களையும் கூப்பிடுங்க. யாரு?
இதோ நிக்கிறே இந்த ஐஸ் தான், இவளையும் கூட்டு போய் நல்லா விருந்து வச்சு கவனிங்க சார். விராட் போடி, நீல வெளியே இருக்க கூடாது, ஜெயிலுக்குள்ளதான் இருக்கணும். போ. ஜெயிலுக்கு அனுப்புற விராட், உன்னை வந்து வச்சுக்கிடியே. அதெல்லாம் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ போ. வாமா. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. கடவுளு நல்லவங்கள சோதிப்பாரு, ஆனா எப்பவுமே கைவிட மாட்டாரு. அப்படி பைபிள்ல எழுதிருக்கு. அது என் தங்கச்சி விஷயத்துல அப்படியே நடந்திருக்கு. என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயத்துலதான் வந்தேன். ஆனா அந்த கடவுள் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால என் தங்கச்சி கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிடுங்க சார். அப்புறம் தங்கச்சிமா பாத்து இருந்துக்கோ. உனக்கு யாரும் இல்ல, நீ எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்காக நான் இருக்கேன், சரியா? அப்புறம்டா, உனக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசை வந்தா வேற எங்க போறதுன்னு நினைக்க கூடாது. நேர அண்ணன் வீட்டுக்கு வந்துடணும். அங்க உனக்கு அம்மாச்சி இருக்குங்க, தங்கச்சி இருக்காங்க. உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம், புரியுதாமா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் சார், தங்கச்சியை நல்லா பாத்துக்கிடுங்க. பாத்துக்கிடுவீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது. நான் கிளம்பட்டுமா? சரிண்ணா. என்ன அடிக்கடி பார்க்க வருவியா? வாரேன்டா. சரி, அண்ணன் கிளம்புறேன். சரிண்ணா. வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் கேட்டதா சொல்லு. சரிடா. அண்ணனாமே அண்ணன் எங்கந்தான் இவளுக்குனே வருவாங்களோ தெரியல. என்னடி இவள அம்போன்னு அப்படியே விட்டுட்டு போறான்? தாலி கட்டியாச்சு, நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு ஓடுறான். ஏம்மா, உனக்கு இன்னுமா புரியல? அவன் இவ்வளவு பெரிய பணக்காரன். ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இவ கழுத்துல தாலி கட்டிட்டான். இப்போ அவன் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அடடா, இந்த பிச்சைக்காரி கழுத்துல நம்ம தாலி கட்டிட்டேமேனி, அதான் அப்படியே அத்து விட்டுட்டு ஓடுறான். போட்டும் இந்த கழுதைக்கு அப்படியே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை கிடைச்சிட்டேன்னு சிலிக்கு போய் நின்ன அந்த நாய். பிரியா, என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. எங்க சார்? நம்ம வீட்டுக்கு தான். நோகாமல் என் தோளில் சாய்ந்தால் போதும், உன்னும் நீ மூக்கை காதோடு நுழைத்தால் போதும், கண்ணோடு கண் பார்க்கும் காதல் போதும், இரு கண் கொண்ட தூரம் போல் தள்ளியிரு போதும், பெண்மையில்